மாமே நான் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் தான். நானும் 4 வருஷம் போலீஸ் எக்ஸாமில் விட்டு திருப்பி படிச்சுட்டு ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். இதான் எங்கள் வண்டி. நான் இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு விளாக் மாமே நான் வந்து என்னென்னா ஃபார்மிங் ரிலேட்டடாக அதுக்கப்புறம் நம்ம எங்கன்னா ட்ரிப்புக்கு போனால் இந்தமாரி இதுலாம் ஒரு வீடியோ போடலான்றனால காமெடியாக கொண்டு போகிறோம் மாமே. ஸோ ஜாலியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு தயவு செஞ்சு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்சம் நல்லாவே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன். பார்த்தீங்களா கிணறுலாம் நேற்று தான் மண் வாரணும். மண் வாரிட்டு வெயில் மாமே சரி கொஞ்சம் நல்லா வெயில் நாள் தண்ணி பற்ற மாட்டேங்குது. பயிர் வச்சுட்டு மழை. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்து ஆளுங்கெல்லாம் யாருன்னா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மாவட்டத்து ஆளு மாமே நானும் விட்டுறாத. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நான் நிறைய நல்லா சூப்பரான கண்டென்ட்ஸு நல்ல வீடியோஸோடு நான் வரேன். ஸோ நல்லாவே கொண்டு போகலாம். இந்த வீட்டை படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, நீங்களாம் யூஸ் பண்ணிங்க. நான் வந்து இதில் நிறைய மோட்டிவேஷனும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் நான் வந்து 4 வருஷம் போலீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு 1 வருஷம் எஸ்ஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலில் விட்டு ஓவராலில் விட்டு தான் இப்போ திருப்பணும் அதை வந்து கண்டினியூ பண்ணிருக்கேன். ஃபார்மிங் பார்த்துட்டே தான் இதெல்லாம் படிச்சுக்கின்னு இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை என்னை ஃபாலோ பண்ணிங்க, யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காமெடியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்ம ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன தேவையோ அந்தமாரி நிறைய கொடுப்பேன். ஸோ நல்லா இப்போ ஃபாலோ பண்ணிங்க மாமே. யூடியூப்லேயும் நான் வந்துட்டேன். இன்னும் வேறு என்ன போக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். இப்போதைக்கு பயிர் இதுமாரிலாம் இல்லை, காட்டுறேன் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மாமே. ஃபாலோ பண்ணிக்க. கொஞ்சம் காமெடியாக ஃபன்லாம் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படிலாம் படிக்கிறீங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா ஒர்க் போய்ட்டு படிக்கிறீங்களா என்னன்னு தெரில. நம்ம வந்து இதுக்கப்புறம் விளாகுன்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப ஃபன்னாக கொண்டு போவோம். பசங்களோட ட்ரிப் ஆகட்டும் இல்லை நேச்சர் ஆகட்டும். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தான் மாமே. சென்னையும் அடிக்கடி வருவேன். சென்னை விளாகலாமும் போடுவோம். சும்மா ரெடியாக இருப்போம். நல்லாவே கொண்டு போகலாம் மாமே. இது பேர் மாமே என்னாச்சு, எங்கள் அண்ணன் வந்து என்ன பக்கத்தில் வந்து இங்கே கொளுத்துனார். அது தழைலாம் இருக்குது பார்த்தீங்களா, விந்து போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த தழையை கொளுத்துனார். அந்த தழை கொளுத்துனதோட அனல் அடித்து மாங்காய் மரம் எப்படி ஆகி போச்சு பாருங்களா. ஒரு பாதி பக்கம் கருகி போச்சு மாமே. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி பண்ணணும். இதுதான் மாமே மாங்காய் மரம். அது இது பற்றியா பலாமரமாக அதுமாரி தான் அனல் அடித்து இதுவாகி போச்சு மாமே. ஒரு மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் மாமே. என்ன பண்ணுறது, நிறைய இன்சிடென்ட்டு நிறைய நடந்து அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே ஃபார்மிங் பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு இது வந்து டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் நல்ல பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், நல்ல நோட்ஸ் இருக்கும். நீங்கள் போக நல்லா கேட்குறதுலாமும் சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கொஞ்சம் இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளை கொண்டு போகலாம். ஏன் நம்மளும் விளாகர் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா 2 வயசுலேருந்து இப்போ பேச தோணு தான் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. அதை வச்சு எதனா போடுவோமே, வேறு என்ன இருக்குது. சும்மா இருக்கிறது என்ன ஒன்று பண்ணிட்டு பார்த்தீங்களா கடல் மாதிரி. நம்மளுக்கு இவர் தான் வெயிலுக்கு நல்லா சும்மா ஜம்முன்னு வெயில் சும்மா இதுவாகுது போட்டு குளிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு ஒரு குளியல் போட்டோம்னா பக்கவா நம்ம தான். அப்படியே போயிட்டு இப்போ என்ன பண்ணோம், மாடு வெட்டி இருந்து கட்டணும் மாமே. எனக்குலாம் வெயில் இருக்குது. அது தண்ணி பிடிச்சி வந்து வச்சுட்டு அப்படியே மாட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு இந்த தெனால் ராமங்க காட்டுவேனே கதை இந்த வகைது இப்போ தண்ணி அதுமாரி காட்டுறதில்ல. அண்ணன் கூட எடுத்துமே வச்சுட்டு தண்ணி திறந்து விட்டுட்டு பிடிச்சிட்டு காமிச்சிட்டு அப்படியே கட்டு வர வேண்டியது தான். ஸோ இதான் மாமே நம்ம படிக்கிற இடம்லாம். இதை பற்றியா புக்கு ராசத்தி தனியாக இங்கே கிடக்குறாங்க பார்த்தீங்களா, எப்படி அவ்வளோதான். நம்ம தான் அப்படியே அவ்வளோதான் உட்காந்து வேண்டியது தான், படிக்க வேண்டியது தான். நம்ம தான் எப்படி இங்கே தான் உட்காந்து படிக்கிறது. நல்லா ஃபார்மிங் ஒர்க்கை பார்த்துட்டு 4 வருஷம் பிசி பாஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கலில் விட்டு வந்துட்டோமாமே. ஓவராலில் போய் இது எஸ்ஐயும் போன வருஷம் கிளியர் பண்ணேன். எஸ்ஐ பாஸ் ஆனதே வீட்டை சொல்ல, ஓவராலில் போய்டுன்னு தெரிஞ்சு. அதேமாதிரி ஓவராலில் வரல எனக்கு. ஸோ அதுமாரி தான் நம்ம எஸ்ஐபிசிக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய சொல்கிறேன், இதுக்கப்புறம் நிறைய இந்த வீடியோஸ்லாம் நிறைய கொடுப்பேன். ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாமே. நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி பண்ணு. நம்மளும் படிக்கிறோம், அடிக்கிறோம். இந்த முறை வேலைக்கு போகிறோம், யூனிஃபார்ம் மாட்டுறோம். அவ்வளோதான் இது படிக்கிற இடம். அப்படியே இதுதான் அவ்வளோதான் மாமே. நம்மளோட விளாக் பெருசாக நல்லாயிருக்கும். கோகை மாரி நல்லா சூப்பராக நல்லா ஜில்லுன்னு வெயில் டைமில் நல்லா ஜில்லுனும், பகல் டைமில் நல்லா இதுவாகும், நல்லா இருக்கும் மாமே. அப்புறம் என்ன, எஸ்ஐபிசிக்கு என்ன டவுட்னாலுமே கேளுங்க. டிஎன்பிசிக்கும் சரி, நம்ம படிக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். விளாக் நான் வந்து இந்த இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து படிக்கிற கண்டென்ட்டுக்கு மட்டும் இது பண்ணாதீங்க. கொஞ்சம் காமெடியாக இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாத்தையும் தான் பண்ணுவேன். ஸோ டைம் வேஸ்ட்டாகும்னு நினைக்கிறவங்க வேண்டாம். இது வந்து ஜாலியாகவும் கொண்டு போகலாம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆஸ்பிரண்ட்டோட மைண்ட் செட்டு மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலாக விளாட்ற என்னென்ன பண்ணுவேன் எல்லாத்தையுமே பண்ணுவேன். எல்லா வீடியோவுமே இதில் போடலான்ட்டு தான் இருக்கேன். இது பாருங்களா, இன்றைக்கி வந்து ஒர்க்கு போய் மாடு விட்டு வந்து தண்ணி காமிச்சு வந்து கட்டு அதெல்லாம் ஒர்க்கு தான். நம்மளுக்கு வருமானமே இது தான். நிறைய பேர் பார்ட் டைம் ஒர்க் போய்ட்டு படிப்பீங்க. நம்மளோட பார்ட் டைம் ஒர்க்கே இது தான். விவசாயம் தான். விவசாயம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டு இதை பார்த்திங்களா, அண்ணா கூட எடுத்தாச்சு. அண்ணா கூட எடுத்து போய் தண்ணி காமிச்சிட்டு
மாட்டுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்படியே போக வேண்டியது தான். இன்னும் வேறு என்ன, நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இதை பார்த்தீங்களா இந்த செடி, இது வந்து என்னென்னா யானைக்காது அத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கோசம் வாங்கி வந்து வச்சுது. இன்னும் இன்னும் அப்படி இப்படியே இருக்குது. கொய்யா மரம் அது இதுன்ட்டு அங்கே நட்டு போட்டு. இதை பார்த்தீங்களா 3 பேர் ராஜாத்திங்க. இவங்கெல்லாம் கூட்டு போய் இப்போ நேரில் கட்டணும். நேரில் கட்டினா தான் தண்ணி அமிச்சது வராது பார்த்தியா. வாங்க வாங்க வந்துட்டாங்க. வாழ்த்துக்கள், வீடியோவில் வந்துட்டீங்க. அவ்வளோதான். தண்ணி வச்சுனா இரு. இங்கே பார்த்தீங்களா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு கேமியோவாக வந்துட்டாங்க அவங்க தான். ஸோ அவ்வளோதான் மாமே லைஃபு. வேறு என்ன இருக்குது சொல்லு. சந்தோஷமாக இருப்போம். இந்த பேர் 2 பேர் போய் தண்ணி பிடிச்சா வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டுனா அவங்களுக்கும் தண்ணி தாக்கமாக இருக்கும்ல. வெயில் மாமே, சரியான வெயில் சரியான வெயில். சும்மா கொளுத்துன்னு கொளுத்துது. பட் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தண்ணி வைக்கணும்ல, பார்த்துக்கணும்ல. அவங்கள நம்ம தானே பார்த்துக்கணும். நம்ம அவங்கள பார்த்துக்கணும், அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. இதுதான் இங்கே இயற்கையோட நீதியாகவே இருக்குது. இந்த பேர் மாமே இது வந்து இப்போது ஃபார்மிங்க தான் பயிர் வச்சுக்கிறது. இது வந்து எதுக்குன்னா கரடி இந்த பண்ணிங்க காட்டு பண்ணிங்கலாம் வரும், அதுக்கோசம் தான். அப்படியே நம்மளும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடிக்கின்னு ஜாலியாக பாட்டு வச்சுக்கின்னு ஒரு ஏர்பட்ஸில் பாட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி அண்ணா கூட போயிட்டு மாடுங்கிட்ட போயிட்டு தெரியுறாங்களா மாடுங்க, அவங்களுக்கு தான் போய் தண்ணியை காட்டணும். வேறு என்ன மாமா, யாருன்னா விளாக் பண்ணுறதுக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாருன்னா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். சும்மா நம்மளும் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா எங்கெல்லாம் விளாக் மாதிரி போவோம், பண்ணுவோம், சுற்றுவோம். படிக்கிறதுக்கும் சரி, சும்மா இருந்தீங்கன்னா அப்படியே சொல்லுங்கள். வாங்க, அனைவரும் ஒன்று திரண்டு உருவிடாமல் போவோம். அப்படிலாம் இல்லை மாமே, நல்லா உருவிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போய்ட்டு போகிறோம் பார்த்துக்கலாம், அவ்வளோதானே. படிக்கிறது மட்டும் தான். நல்லா படிக்குமாமே, விட்டுறாதீங்க. என்ன ஒரு எதுனாலையும் படிப்புன்றது தான் நம்மளை காப்பாற்றும். இது வந்து விளாகுன்றது என்னதுன்னா, எனக்கு வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படியே எதுவும் இல்லை. டிஎன்பிஎஸ்சி தான் சும்மா இருக்கிற டைமில் இதெல்லாம் வந்து இப்போ சும்மா தான் இருப்பேன். இதோ இந்த டைமில் வீடியோ எடுத்து சும்மா போய் போஸ்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் ஆகிடாது. நம்மளும் ஜாலியாக இருக்குது. ஏன்னா ஒன்று இந்த நிறைய பேர் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் விருப்பத்தீங்களா, இல்லை எல்லாருக்கும் கிடச்சிடாது மாமே. நம்மளுக்கு கிடச்சிக்குதுன்னா அதை கொஞ்சம் அனுபவிக்கிறது நல்லது தானே. இதை பார்த்தீங்களா, இதில் அப்படியே தண்ணி பிடிச்சி அவ்வளோதான். இதில் திறந்துட்டா தண்ணி வருவாப்பில், அவ்வளோதான். அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே மாட்டுக்கு எடுத்துன்னு வைக்க வேண்டியது தான். ஒரு அண்ணாவோட தண்ணி ஒரு மாட்டுக்கு குடிப்பாங்க. ஐயோ தண்ணி காலி மாமே, தண்ணி வேறு காலி ஆகிட்டு இருக்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிணத்துல வேறு தண்ணி, வெயில் நாள் வேறு தண்ணி வேறு பற்ற மாட்டேங்குது. அவங்க வேறு தலைவனுங்க வேறு நின்று பார்த்துட்டே இருக்காப்புல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே தான் ஓட்டி மை எடுத்தால் அங்கே ஓட்டி மை தொட்டியாண்டே ஓட்டி மை காமிச்சிட்டு அப்படி கட்டிடலாமா என்னன்னு தெரியல, ஒன்றும் புரியலை. பார்ப்போம் என்னான்ட்டு. என்ன மாமே, அப்புறம் விளாக்லாம் எப்படி இருக்குது இதை செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. திரும்ப என்னெல்லாம் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் மாமே. மாடு தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் காட்டுறேன். இதெல்லாம் இன்னொரு ஆள் கூட இருந்தால் சூப்பராக பண்ணியிருந்துருக்கலாம். பட் நம்ம ஒரே ஆளாக இருக்குமா, ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணுற மாரி இருக்கும். இந்த பாரு மாமே, தலைவன் நிற்கிறாங்களா, அது இது பற்றியாக தான் என்னோடய அடல்ஸ். அதை தாண்டி தண்ணி கிடக்கிறது. வெயிலில் எப்படி அங்கங்கே மரத்த நேரில் போய் சொருகி கிடக்குறாங்க பாரு. அவங்கெல்லாம் ஓட்டி போய் காமிச்சிட்டு தண்ணி காமிச்சு கட்டிட்டு இன்னையோட விளாக் எவ்வளோ தான் மாமே. இன்னும் பண்ணால் கொண்டு போகலாம். பார்ப்போம். இதுக்கப்புறம் அப்படியே போக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன் நான் ஜாலியாக. ஆஸ்பிரன்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே கொண்டு போவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரிதான் மாமே, நல்லா படி.